அந்த நாட்டினுடைய அரசன் ஒரு யூத குழந்தையால் தான் சாக போகிறோம் என்பதை அறிந்து எல்லா குழந்தைகளையும் கொல்லச் சொல்லி உத்தரவிடுகிறான். ஒரு போர் வீரன் பல குழந்தைகளை கொன்றுவிட்டு கைகளில் இரத்த கரையோடு ஒரு பாலியல் விடுதியை நோக்கி செல்கிறார். எனக்கு வெந்நீர் போட முடியுமா என்று கேட்கிறான். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்க மேலே ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது. நான் என்ன குழந்தைகளை விரும்பியா கொள்கிறேன்? 6 மணி வரைதான் அரச உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்பது எனக்கு உத்தரவு. 6 மணிக்கு மேல் அது குழந்தையாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ வெந்நீரை போடு என்று அந்த போர் வீரன் ரத்தம் படிந்து அந்த கைகளோடு சொல்றான். மரியம்மையும் சிசுபாலரும் அந்த குழந்தையும் ஒரு கோவேரி கழுதையில் தப்பித்து செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த பாலியல் தொழிலாளி வந்து கேட்கிறார், உங்கள் குழந்தை இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காய் பிறந்திருக்கிறானாம், பாவத்தொழில் செய்யக்கூடிய எனக்கும் மன்னிப்பு இருக்கா என்று பிறரிடம் அன்பு செலுத்தும் அத்தனை பேரும் இந்த குழந்தையினுடைய சியோனில் இடம்பெறுகிறார்கள் என்று மரியம்மை சொல்ல அந்த பெண் கேட்டார், அப்படி என்றால் அந்த போர் வீரனையும் மன்னித்து அவரையும் உங்களுடைய சியோனில் சேர்த்துக் கொள்ளுங்கள்னு அந்த பாலியல் தொழிலாளி சொன்னாராங்க. பைபிளினுடைய ஒட்டுமொத்த சாரமும் பிறர் செய்யும் பாவங்களை மன்னித்து அவர்களுக்காக நீங்கள் சிலுவையை சுமக்க தயாராக இருந்தால் நீங்களும் இயேசு பெருமானி. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.